ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சென்னையில் மின்வாரிய தலைமை அலுவலகம் அருகே அமைதியாக போராட்டம் நடத்திய மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 2000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வந்தனர். தலைமை செயலகத்தில் மின்துறை அமைச்சருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வந்த ஊழியர்களை தரதரவென்று இழுத்துச் சென்று கைது செய்து காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் மின்வாரிய தலைமை அலுவலகம் அருகே அமைதியாக போராட்டம் நடத்திய மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமைச்சரும் சரி, வாரிய தலைவரும் சரி, எங்க கோரிக்கையை ஏற்று எங்களோட கோரிக்கைக்கு அவங்க யாருமே செவி சாய்க்கல. இப்படி எல்லா குறைகளையும் எடுத்து சொல்லியும் இந்த தமிழக அரசு எங்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாம எங்க கைது பண்றாங்க. இந்த ஆட்சி எங்க கூடயே நின்று போராட்டம் பண்ணிட்டு எங்களையே கைது பண்றது இது பெரிய பெரிய கொடுமை. இதுதான் தமிழக வெற்றிகளும் எங்க கூட இருந்து போராட்டம் பண்ணீங்களே ஐயா, அறப்போர் வழியில் நீங்க போராட்டம் பண்ண நாங்க என்றும் துணை நிற்பேன்னு சொன்னாரு போக்குவரத்து அமைச்சர். நான் இன்னைக்கு அவரை கேட்கிற போக்குவரத்து அமைச்சர் அவர்களே, அறவழியில் போராட்டம் பண்ணினால் என்றும் எங்களை துணை நிற்பேன் என்று சொன்னீர்களே, இன்று எங்களை காவல்துறை வைத்து கைது செய்கிறீர்களே, இதுதான் உங்கள் நியாயமா? இதுதான் உங்கள் ஆட்சியா? நீங்கள் ஆட்சியில் இல்லாத போது எதிர்க்கட்சியை எவ்வாறு கேள்வி கேட்டீர்கள் என்று உங்களுக்கே தெரியும். தற்பொழுது இந்த உற்பத்தி விநியோக தொழிலாளர்களை ஏன் இப்படி கைது செய்கிறீர்கள்? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? எங்களுக்கு யாருமே இல்லை, எங்களுக்கு நியாயம் கேட்க யாருமே இல்லை. முட்டை மார்க் எடுத்திருக்கிறான், அவன் லிஸ்ட்ல இருக்கிறான். அவனை போடுறதுக்கு தயாரா இருக்க மினிஸ்டர் இத்தனை வருஷமா வேலை செய்யற ஒப்பந்த தொழிலாளர் போடுறதுக்கு சுத்தமா எங்களை பத்தி பேசவே அவர் தயாரா இல்ல. எங்களை விட்டு ஓடதான் பாக்குறாரு. நாங்க ஆடா மாடா நாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். செத்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, சம்பளம் கொடுக்கலாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, இவங்களுக்கு ஒரு பணி நிறுத்தத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எதுக்கு இப்படி ஏமாத்துறீங்க இவங்கள? எத்தனை 300 தொழிலாளர் செத்துருக்கா, ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்களா இவங்கலாம்? கைது பண்ண மட்டும் இத்தனை பேர் வராங்கல்ல, எங்க நியாயத்தை கேட்க யாராவது ஒருத்தர் வந்திருக்காங்களா? முதல்வர்களே, இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது. முதல்வர்கள் கவனத்துக்கு கொண்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரணும். இல்லைன்னா வேலை இல்லைன்னு கூட சொல்லுங்க, தப்பு இல்ல. ஆனா காக்கா குருவி மாதிரி கொல்லாதீங்க. ஒவ்வொரு தொழிலாளி செத்துக்கிட்டு இருக்கான். 4 நாளைக்கு முன்னாடி ஒரு தொழிலாளி செத்தா தூக்கி போட்டுறாங்க. அரசு அதிகாரிகள் 2 பேரும் சேர்ந்து கொன்னுகிட்டு இருக்காங்க தொழிலாளர்களை. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.